இங்க ஹீரோயின் காம்படிஷன் நடுவில் திடீர்னு அவங்களோட ஸ்டவ் ஆன் ஆகாம போனதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயின் ஹெல்ப் கேட்க ஷோ டீம்ல இருந்து ஒருத்தர் அதை செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களோட டிஷ்ஷை ஃபுல்லா சமைச்சு முடிச்சிட்டாரு. அதே நேரத்துல டீம்ல இருந்து வந்தவரும் அடுப்புல என்னதான் பிரச்சனை அப்படின்னு தேடிட்டு தான் இருக்காரு. மத்த எல்லாரும் அவங்களோட சமையல முடிக்க போறத பார்த்த ஹீரோயினுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருது. அது மட்டும் இல்லாம டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே இன்கிரீடியன்ட் எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு போய் அங்க டெக்கரேஷனுக்காக வச்சிருக்க ஒட்டுமொத்த வைக்கோலையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வைக்கோலை ஒரு பாத்திரத்துல அமுத்தி அதை கொளுத்த போக அதை பார்த்து ஷாக் ஆன டீம் மெம்பரும் அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட அடுப்பை அந்த டீம்னால சரி பண்ண முடியாதனால ஹீரோயின் பண்றதை அவங்களால தடுக்க முடியல. அதனால ஹீரோயின் வேகமா அந்த வைக்கோலை பத்த வச்சு ஆல்ரெடி வேக வச்ச மீட்டை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படிங்கறத குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல காம்படிஷன் முடிய வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கிற நிலைமையில எல்லாரும் கிட்டத்தட்ட அவங்களோட டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்ப மத்த எல்லாரோட டிஷ்ஷை கம்பேர் பண்றதுக்கு ஹீரோனோட டிஷ் ரொம்பவும் சிம்பிளா தான் தெரியுது. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் பினிஷிங் பெல் அடிக்க ஹீரோயின் கடைசியா சமைச்சு முடிச்சு அவங்களும் பெல் அடிச்சாங்க. இப்ப ஜட்ஜஸ் எல்லாரும் அவங்க பண்ண டிஷ்ஷை ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாமே நல்லா இருந்து கூட அங்க இருந்து எந்த டிஷ்ஷுமே ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்ல. இப்ப அவங்க கடைசியா ஹீரோனோட டிஷ்ஷை சாப்பிட வராங்க. ஹீரோயின் குக்கிங் மெத்தட பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க ஆர்வமா அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 2 ஜட்ஜஸும் அந்த டிஷ் எடுத்து வாயில வச்ச உடனே நிறுத்தாம ஹீரோயினை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஹீரோயின் பண்ணி இந்த மீட் ரொம்ப நல்லா வந்திருந்தாலும் அந்த நேச்சுரல் ஃபயர்ல கிடைச்ச ஸ்மோக்கி ஃபிளேவர்னால தான் அந்த டிஷ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கும். சோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கடைசியா ஹீரோயின் அந்த காம்படிஷன்ல வின்னும் பண்ணிடுறாங்க.